வணக்கம். இந்த சாப்டரில் நம்ம வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜை என்னோடய ட்ரைவ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணுறோம். இப்போ இமேஜ் ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் கீழே இந்த இடத்துல கீழே மிரர் பண்ணுறோம். இந்த இமேஜ் நம்ம மிரர் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இமேஜை காப்பி எடுக்கிறோம். ஸோ அதுக்கு இமேஜில் போயிட்டு கேன்வாஸ் சைஸ் கிளிக் பண்ணுறோம். நமக்கு இந்த இமேஜுக்கு பாட்டமில் ஸ்பேஸ் தேவை. ஸோ அதனால் கிளிக் பண்ணி பாட்டமோட இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். பிக்சல்ஸ் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிவிட்டு பாட்டமோட ஹைட்டை 100% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஹைட் 100% கொடுத்து ஓகே பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த இமேஜோட சேம் சைஸ் கீழே ஸ்பேஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெக்டாங்குலர் மார்க்யூஸ் செலெக்ஷன் டூல் எடுத்து அந்த பர்டிகுலர் அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி காப்பி எடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J காப்பி. எனக்கு இங்கே லேயர் பேனலில் ஒரு காப்பி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இன்வெர்ட் பண்ணி மிரர் மாதிரி கீழே இருக்க பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மிரர் மாதிரி இந்த இமேஜை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம். ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இமேஜ் வெர்டிக்கலாக மாறிடும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். மூவ் பண்ணி அப்படியே அந்த இமேஜுக்கு மிரராக இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த க்ராப் டூல் சூஸ் பண்ணி இந்த ஒயிட் ஸ்பேஸை நம்ம க்ராப் பண்ணிடலாம். என்டர் கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஃபைனல் இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ நியூ லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்கள் லேயர் பேனலில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எம்டி லேயர் க்ரியேட் ஆகிரும். அந்த எம்டி லேயரை ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எடிட்டில் போய் ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் கண்டென்ட்டில் ஒயிட் சூஸ் பண்ணிக்கங்க. பிளெண்டிங் மோட்ஸ் நார்மலில் இருக்கட்டும். ஒப்பாசிட்டி 100. ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட் டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹாஃப் டோன் பேட்டர்ன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் சைஸ் 8 அல்லது 9 இந்த மாதிரி ஸ்பேஸிங்கில், கான்ட்ராஸ்ட் 4 அல்லது 5 அந்த ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃப் டோன் பேட்டர்ன் எதில் இருக்கும் அப்படின்னா, ஸ்கெட்சுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஹாஃப் டவுன் பேட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் டைப் உங்களில் சர்க்கிள், டாட்டட் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லைன்ஸ்க்கு மாற்றிக்கிங்க. அப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பர்டிகுலராக இந்த ரிஃப்ளெக்ஷன் வர வேண்டிய இமேஜில் எனக்கு அந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு அந்த வாட்டர் எஃபெக்ட் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி இந்த பாட்டம் இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லேயரை செலக்ட் ஆகிருக்கணும். ப்ளஸ் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி நான் இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். அப்போது இந்த இமேஜோட போர்ஷன் மட்டும் இந்த இமேஜில் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கார்னர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் என்லார்ஜ் ஆகும். ஓகே, இதை பண்ணி முடிச்சோன்னே என்டர் கிளிக் பண்ணுங்கள். என்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த செலெக்ஷனை நீங்கள் டீசெலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+D. அப்படி இல்லைன்னா செலக்ட்டுங்கிற மெனுவில் போய் நீங்கள் டீசெலக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை நம்ம தனியாக டூப்ளிகேட் காப்பி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர்ஸில் டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணுறோம். இந்த லேயருக்கு டாக்குமெண்ட் டெஸ்டினேஷன் நியூ நேம், இப்போது நம்ம இந்த இதை சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லேயரை டெலிட் பண்ணிடலாம். இப்போது இந்த வாட்டர் எஃபெக்ட்காக இந்த கீழே இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் லேயர், இந்த லேயருக்கு பிளர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஃபில்டரில் போயிட்டு பிளர், மோஷன் பிளருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 28 to 30 அரௌண்ட் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த வாட்டர் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு லேயர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேயரை இப்போ நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். ஃபில்டரில் போயிட்டு டிசார்ட், அதில் டிஸ்பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி 10 வரும். வெர்டிக்கல் ஸ்கேல் 10,
ஹரிசாண்டலில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், வெர்டிக்கலில் கிடையாது. ஸோ வெர்டிக்கலோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 0ன்னு மாற்றிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து ஸ்ட்ரெச் டு ஃபிட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்டிஃபைன்டு ஏரியாஸ் வந்துட்டு ரிப்பீட் எட்ஜஸ் பிக்சல் இது வந்து செலக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட். தேங்க்யூ.